வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பெண்மனம், அத்தியாயம் 24. வானத்தின் மீது கூடியிருந்த மேகக்கூட்டங்களும் அடிக்கரு தடவை சாளரத்தின் வழியே வீசிய சில்லென்ற காற்றும் வரப்போகும் பெரும் மழைக்கு அடிக்கோலி கொண்டிருந்தன. பச்சை ஜலத்திலே காலையில் ஸ்நானம் செய்ததினாலோ அல்லது விடாது பெய்து கொண்டிருந்த மழையினாலோ சந்திராவிற்கு அன்று தலை மிகவும் பாரமாக தோன்றியது. அதை கவனியாமல் தன் காரியங்களை கவனித்து கொண்டிருந்த அவள் சாயங்காலம் தலை நோவா பொறுக்க முடியாமல் சோஃபா ஒன்றில் சோர்ந்து விழுந்து முனகி கொண்டே படுத்திருந்தாள். ஆஃபீஸிலிருந்து வந்த ஜெகநாதன் வழக்கம் போல உடைகளை கலைந்து வேறு உடுத்தி கொண்டு ஹால் பக்கம் வந்தான். வழக்கமாக காஃபியுடன் வந்து நிற்கும் சந்திரா அன்று சோஃபா ஒன்றில் சுருண்டு படுத்து கொண்டிருப்பதை கண்டதும் திடுக்கிட்டான். கணவனின் காலடி சத்தத்தை கேட்ட சந்திராவும் சோஃபாவில் இருந்து உட்கார்ந்து கொண்டாள். சேர்ந்திருந்த அவளது கண்களையும் வாடியிருந்த முகத்தையும் கண்ட ஜெகநாதன் கவலை அடைந்தவனாய் அருகில் சென்று, சந்திரா சந்திரா உடம்புக்கென்ன என்று அன்புடன் வினவினான். தலையை வலிக்கிறது என மெதுவாக ஒழிந்தாள். சட்டென அவளது மிருதுவான கன்னத்தில் தன் கையை வைத்து பார்த்த ஜெகநாதன் அந்த ரோஜா கன்னம் கொதிப்பதை உணர்ந்து கவலையுடன், ஜுரம் அல்லவா அடிக்கிறது? தலைவலி எப்போ பிடித்திருக்கிறது? அம்மாவுக்கு தெரியுமா என்று கேட்டான் வாட்சலயத்தோடு. அவனது ஸ்பரிசத்தினால் இன்ப வாரி ஒரு தேகம் முழுவதும் பரவிவிடுவதை உணர்ந்தாள் சந்திரா. மிகுந்த வெட்கமடைந்தவளாய், அம்மாவிடம் சொல்லவில்லை, லேசான தலைவலி தானே என்று பேசாமல் இருந்து விட்டேன். நாழிகையாக பொறுக்க முடியவில்லை. நீங்கள் இன்னும் காஃபி கூட சாப்பிடவில்லையே என்று சகஜமாக வினவினாள். தன்னிடம் அவள் வேற்றுமையை மறந்து பேசுவதை கவனித்து ஜெகநாதன் சந்தோஷம் அடைந்தான். எனினும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமலே, என்னை பற்றி பிறகு பார்க்கலாம், முதலில் நீ போய் படுக்கையில் படுத்துக்கொள் என பரிவுடன் பகர்ந்தான். எழுந்திருந்த சந்திரா தள்ளாடுவதைக் கண்டு சட்டென்று அவளை தன் கரங்களால் தாங்கியவாறு படுக்கை அறைக்குள் மெதுவாக அழைத்து சென்று அவளை பத்திரமாக படுக்க வைத்தான். மெல்லிய போர்வை ஒன்றை எடுத்து அவள் தேகத்தை மூடிக்கொண்டே அவன், அம்மாவிடம் போய் சொல்லிவிட்டு வருகிறேன், டாக்டருக்கும் ஆள் அனுப்புகிறேன் என்று கூறினான். அம்மா வேண்டுமானால் வரட்டும், டாக்டர் ஒன்றும் வேண்டாம், சாதாரண ஜுரத்திற்கு எத்தனை அமர்க்கலாம், நாளைக்கே சரியாகிவிடும் என்றாள் சந்திரா. விஷயம் அறிந்த காமாட்சி அம்மாள் பறந்து கொண்டு ஓடி வந்தாள். மாமியார் செய்த உபசாரத்தையும் கணவன் எடுத்துக்கொண்ட சிறுத்தையும் கண்டு சந்திரா பெருமிதம் அடைந்து விட்டாள். தன் பேச்சை நிராகரித்து விட்டு ஜெகநாதன் லேடி டாக்டரை அழைத்து வந்ததையும் அவள் கொடுத்து சென்ற மருந்துகளை மிகவும் அருமையாக வேளா விலைக்கு கொடுத்ததையும் இரவு முழுவதும் கண் விழித்து பக்கத்தில் அமர்ந்து அவன் செய்த சுசுருஷிகளையும் பார்த்த சந்திராவின் மனம் பாகாய் இலகிவிட்டது. தன் மீது அன்பு மழை பொய்யும் ஆசை கணவனிடம் இத்தனை நாள் விசித்திரமாக நடந்து கொண்டு வாழ்வை வேம்பாக செய்து கொண்டோமே என்று நினைத்து பச்சுதாபம் அடைந்தாள். அவள் மனமும் குழைந்து போய்விட்டது. 2 நாட்கள் ஜுரத்தில் சந்திரா மிகவும் பலகீனம் அடைந்து படுக்கையிலே சோர்வுடன் படுத்திருந்தாள். அவள் மணந்து கொண்ட பின் முதல் தீபாவளி தினம். அதை விமர்சையாக கொண்டாட வேண்டுமென்று அவள் சித்தி பார்வதி கூட கடிதம் போட்டுவிட்டாள். சாஸ்திரம், ஒரு கை எண்ணெய் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு புதுசு கட்டிக்கணும், நாளும் கிழமையுமாக படுத்துட்டு இருந்தால் நன்னா இருக்காது என்று வற்புறுத்தினாள் மாமியார். ஆமாம் சந்திரா, எழுந்திருந்து சீக்கிரம் ஸ்நானம் பண்ணிவிடுவோம் என்று ஓரத்தை அலமையில் கூட உபசரித்தாள். தீபாவளி காலை ஸ்நானம் செய்த கூந்தல் காற்றில் பறக்க காமாட்சி அம்மாள் கஷ்டப்பட்டு தேடி வாங்கிய விலை உயர்ந்த சரிகை சேலையை உடுத்தி கொண்டு சந்திரா மிக்க லாவண்யமாக உட்கார்ந்திருந்தாள். ஹாலுக்கு வந்த ஜெகநாதன் அவள் அருகில் வந்து நின்று சற்று நேரம் தயங்கினான். பிறகு சுற்றுமுற்று பார்த்துவிட்டு, சந்திரா, உனக்கு ஒரு பரிசு அளிக்க விரும்புகிறேன், அதை ஏற்றுக்கொள்ள மறுக்க மாட்டாயே என மெதுவாக கேட்டான் கெஞ்சிய குரலில். சந்திராவின் இருதயம் வேகமாக அடித்து கொண்டது. ஏற்றுக்கொள்கிறேன் என தலை குனிந்தவன பகர்ந்தாள். சட்டை பையில் கையை விட்டு வைரங்கள் இழைத்து உயர்ந்த வேலைப்பாடு அமைந்த ஒரு அழகிய மோதிரத்தை எடுத்தான் அவன். வீட்டில் எல்லார் முன்னிலையிலும் இதை கொடுக்க எனக்கு வெட்கமாயிருந்தது என்று சொல்லிக்கொண்டே அவளது இடக்கரத்தை பிடித்து அவள் மென்மையான விரலில் அதை போட்டான். அவள் விரலில் அழகுடன் மின்னிய அந்த நகையை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்த ஜெகநாதன் அவள் கரத்தின் மீது கொண்டிருந்த பிடியை தளர்த்தாமலே, சந்திரா,
உன் வாழ்க்கையின் இன்பத்தை பாழெடுத்து விட்டேன். நான் அதற்கு எது செய்தாலும் ஈடாகாது என்பது நிச்சயம். என்னால் கேவலம் இதை போன்ற நகைகளை தானே கொடுக்க முடியும் என தழுத்தழுத்த குரலில் கூறினான். உணர்ச்சி வசப்பட்ட சந்திராவின் உதடுகளும், இவைகள் ஒன்றும் எனக்கு தற்போது வேண்டாம். உங்கள் அன்பு ஒன்றுதான் வேண்டும் என்று சொல்ல வேண்டுமென துடித்தன. ஆனால் அவன் அன்பை தான் வேண்டுவதாக நேரில் ஒப்புக்கொள்வதே பெண்மைக்கு இழிவு என்பது அவள் கருத்தாயிற்ற. ஆகவே தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டாள். ஜெகநாதன் மேலே பேசாது அவ்விடத்தை விட்டு அகன்றான். சந்திராவின் உணர்ச்சி வெள்ளம் கண்ணீராக வழிந்தோடியது. அன்று சாயங்காலம் சந்திரா என்றுமில்லாத அக்கறையுடன் கண்ணாடி எதிரில் நின்று கொண்டு தன்னை அலங்கரித்து கொண்டாள். வாரி பிணப்பட்ட அலைகள் என படிப்படியாக சரிந்து நிற்கும் தனது கேசத்தின் மீது மனம் கவிழ்ந்த பூச்சரங்களை மிக்க கவனமாக வைத்து கொண்டாள். மல்லிகையின் மனம் ஜெகநாதனுக்கு மிகவும் பிடிக்கும் என்பது சகுந்தலாவின் வாயிலாக சந்திரா தெரிந்து கொண்டிருந்த விஷயம். கல்யாணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு ஜெகநாதன் பெரிய மூட்டை ஒன்றில் அனுப்பியிருந்த புடவைகளில் சித்தி, தங்கை முதலியவர்களுக்கு கொடுத்தது போக சில அவளிடம் இருந்தன. அவைகளை அன்று வரை அவள் கையால் கூட தொட்டவில்லை. திடீரென்று அதை நினைத்து கொண்டு சந்திரா அந்த புடவைகளில் ஒன்றை எடுத்து அன்று உடுத்தி கொண்டாள். மை தீட்டிய தன் கருவிழிகள் குதூகலத்தில் மின்னுவதையும் கண்ணாடியில் தெரிந்த தன் உருவம் என்றுமில்லாத காந்தியுடன் அன்று பிரகாசிப்பதையும் கண்ட அவள் திருப்தி அடைந்தவளாய் திரும்பினாள். இத்தனை நாட்களும் அவள் அலங்காரம் செய்து கொள்ள தவறியதே இல்லை. ஆனால் தான் செல்வத்தில் புரள்வதை பிறருக்கு அறிவிக்கும் அகம்பாவத்தின் அறிகுறி அது. ஆனால் இன்று அவள் செய்து கொண்ட அலங்காரம் ஜெகநாதன் கண்களுக்கு விருந்தளிக்கவேயாகும். தன் அழகியை பார்த்து பூரித்து போன அவள் கண்ணாடியை நின்று திரும்புவதற்கும் அவளது கணவன் அங்கே வருவதற்கும் சரியாக இருந்தது. எங்கேயானும் சிநேகிதியை பார்க்கத்தான் புறப்படுகிறாளோ என எண்ணி அவன், வெளியே போகப் போகிறாயா நீ என்று கேட்டான். சந்திராவுக்கு அவமானம் தாங்க முடியவில்லை. தனது அலங்காரம் அவனது உள்ளத்தை மகிழ்விக்க என அவன் அறிந்து கொள்ளவில்லை என்று துக்கமும் வெட்கமும் அடைந்த அவள், அம்மாவுடன் கோயிலுக்கு போகலாம் என்று தான் கிளம்பினேன். பிறகு என்னவோ பிடிக்கவில்லை என்று பெரிய பொய்யை சொல்லி பெண்மையின் கௌரவத்தை காப்பாற்றி கொண்டாள். அது சமயம் இறைக்க ஓடி வந்த அவனது தங்கை சகுந்தலா, அண்ணா உங்கள் சிநேகிதர் வந்து நாழியாச்சின்னு கூப்பிடுறார் என மூச்சு திணற சொன்னாள். சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டது. கொஞ்ச நாட்கள் அடிக்கடி சிநேகிதனுடன் கேளிக்கையாக திரிந்து கொண்டிருந்த ஜெகநாதன் சந்திராவுக்கு உடம்பு சரியில்லாதிருந்த அந்த 2-3 தினங்கள் எங்கேயுமே போகாமல் இருந்தான். மறுபடியும் நண்பனுடன் குஷியாக பொழுதை கழிக்க கிளம்பிவிட்டாரே என உணர்ந்த அவள் உள்ளம் அனலில் இட்ட புழுவாக துடித்தது. இதோ வந்து விட்டேன் என கூறிய ஜெகநாதன் அவசரமாக உடுத்தி கொண்டு வெளிக்கிளம்பினான். வர நேரமாகும், ஜாக்கிரதை என சந்திராவின் பக்கம் திரும்பி கூறிவிட்டு வேகமாக வெளியேறினான் அவன். அண்ணன் வெளியே சென்றதும் நிம்மதியடைந்த சகுந்தலா, மன்னி நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கே என ஆச்சரியத்துடன் கூறினாள். அதுக்கென குறைச்சல் என்று பதிலளித்த சந்திரா வேண்டா வெறுப்பாக பதிலளிக்கும் போதே துக்கம் தொண்டையை அடைத்து கொண்டு விட்டது. முகத்தை மறைக்க அவள் சட்டென மாடி வராந்தாவில் சென்று கீழே தோட்ட பக்கம் எட்டி பார்த்தாள். ஏறிக்காப்பா, சீக்கிரம், நல்ல ஆளு நீ. வீட்டிலே மனைவிக்கு உடம்பு சரியில்லை என்றால் ஒரே மூட்டா வீட்டோடவா கிடக்கிறது? பேஷ், இன்னைக்கு நான் வந்து இழுத்து கொண்டு போகாவிட்டால் நீ வருகிறது ஏது என வேடிக்கையாக மொழிந்த அந்த புருஷனை சந்திரா கவனித்தாள். ஜெகநாதனை படுகுழி நோக்கி அழைத்து செல்லும் நாகலிங்கம் அவளுக்கு யமன் போல் அப்பொழுது தென்பட்டான். உலகம் பிளந்து அந்த பாவியை விழுங்கிவிடக்கூடாதா என்று மனதிற்குள்ளே சபித்து கொண்டு நின்றாள் அவள். கார் புறப்பட்டதும் சந்திரா துக்கம் தாழாது உள்ள திரும்பினாள். கண்ணாடியில் தெரிந்த தனது பிரதிபிம்பத்தின் மீது அவளுக்கு கோபம் தாங்க முடியவில்லை. ஜெகநாதனின் அன்பை கவர அலங்கரித்து கொண்டது கேவலம் ஒரு தாசியின் செய்கை என மனசாட்சி உறுத்தகை சந்திரா கூந்தலில் வைத்திருந்த மல்லிகை மலரை வெடுக்கென எடுத்து கசக்கி தூர வீசினாள். கழுத்திலே மின்னிய வைர மாலையை கயிற்றி வெறுப்புடன் பீரோவுக்குள் எறிந்துவிட்டு சோஃபாவில் பொத்தென்று விழ திரும்பினாள். யாருடைய காலடி சத்தமோ சமீபத்தில் கேட்பதை உணர்ந்த சந்திரா நிமிர்ந்து பார்த்த பொழுது புன்னகை ததும்ப புதுமையிலும் புதுமையாய் ஓரத்தி அலைமேலே நுழைந்து உங்களை தான் தேடிக்கொண்டு வந்தேன் என பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தாள். கையிலே அவள் பிடித்து கொண்டு வந்த மைந்தன் ராஜா
துருவென்று தாயின் பிடியிலிருந்து தப்பித்து கொண்டவன் அங்கிருந்த பத்திரிகைகளையும் புஸ்தகங்களையும் புரட்டி விஷமம் செய்ய ஆரம்பித்தான். அதை கவனித்த அலைமையிலே, டே ராஜா, வந்தேனா தெரியுமா என்று அதட்டிவிட்டு, இந்த வாளை அழிச்சுட்டு எங்கேயும் போக பயமா இருக்கு. எங்க பாட்டி ஒருத்தி மதுரை பக்கம் ஒரு கிராமத்திலே இருக்கா. இந்த பிரயாண கஷ்டத்திலே போனாக்கா 10 நாளாவது இருந்துட்டு வரணும். இவனை கூட்டிட்டு ஒருத்தர் வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு அவர் ஒரே அடியாக நிற்கிறார் என சரமாரியாக பேசிக்கொண்டே உட்கார்ந்தாள். என்கிட்ட இருப்பானா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாருங்களேன் என்றாள் சந்திரா புன்னகையுடன். அதுக்கு உங்களுக்கு சௌகரியப்படுமானு கேட்கத்தான் வந்தேன் என அளவேலு சந்தோஷத்துடன் சொன்னாள். பிறகு ஓரத்தில் இருவரும் பல விஷயங்களை பற்றி பொழுது போவது தெரியாமல் பேசி கொண்டிருந்தனர். அத்தியாயம் 25. தோளின் மீது சாய்ந்து கொண்டிருந்த தனது குழந்தை பிரகாசனுக்கு அம்புஜம் அன்று வேடிக்கை காட்டி கொண்டு ஜன்னல் அருகே நின்று கொண்டிருந்தாள். அதப்போர் காக்கா குருவி என அவள் தன் 6 மாத குழந்தைக்கு வானத்திலே பறக்கும் பட்சி ஜாலங்களை எல்லாம் அறிமுகம் செய்து வைக்க முயற்சிப்பதை தூரத்திலிருந்தே கவனித்து கொண்டிருந்தாள் மாமியார் புவனேஸ்வரி. அவளுக்கு அது வேடிக்கையாக தோன்றியது. உனக்கு இருக்கிற ஆசையினாலே அவனுக்கு உலகத்தையே காட்டிவிடணும்னு இருக்கு என மாமியார் பரிகாசமாக மொழிந்ததை கேட்ட அம்புஜம், இல்லை மாமி, இவன் அப்பாவை போல படிச்சுட்டு அதுக்குள்ளே எத்தனை சூது தெரியுங்களா என தாய்க்குறைய புகழ்ச்சி துணிக்க பேசினாள். ஆமாம், போக்கிரி பயலுக்கு அம்மா பாட்டி எல்லா வித்தியாசமும் தெரிஞ்சிருக்கு. நீ இருந்தேனா என்கிட்ட அவனுக்கு லட்சியமே கிடையாது என சிரித்தாள் பெருமையுடன் புவனேஸ்வரி. அது சமயம் வீட்டு வேலைக்காரன் அங்கே வந்து, சின்னம்மா, உங்களை தேடிக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்காங்க, முன் வீட்டிலே குந்திருக்காங்க என்றான். குழந்தையை மாமியிடம் கொடுத்துவிட்டு அவளுடன் ஓடிய அம்புஜம் யாரோ ஒரு ஸ்திரீ நாட்காலி ஒன்றில் உட்கார்ந்திருப்பதை கண்டு சற்று பிரமித்து போனாள். அம்புஜம் தன்னை எதிர்பார்க்கவில்லை என அறிந்து வந்தவள் எழுந்திருந்து புன்னகையுடன், தாங்கள் தான் ஸ்ரீமதி அம்புஜம் ராமநாதரோ என கேட்டாள். அம்புஜம் பதிலுக்கு மரியாதையாக, ஆமாம், நீங்கள் என்னை இழுத்தாற்போல் கேட்டுவிட்டு சோஃபாவில் அமர்ந்தாள். என் பெயர் மிஸ் ஹேமலதா. கோமதி வித்யாலயத்தில் உபத்தியாயினி வேலை பார்க்கிறேன். உங்களிடம் ஒரு தயவை கோரி வந்திருக்கிறேன் என முறவளித்தாள் ஹேமலதா. அப்படியா, சந்தோஷம். உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என அம்புஜம் ஏதோ மரியாதைக்கு சொல்ல வேண்டுமென கூறி வைத்தாள். ஆமாம், பார்த்திருக்க முடியாது. நானே ஊருக்கு புதிது. உங்களிடம் வந்த காரணம் என்னவென்றால், எங்கள் பள்ளிக்கூடத்தில் பரிசு வழங்கும் நாளை கொண்டாட உத்தேசித்திருக்கிறோம். அதற்கு தாங்கள் தலைமை வகித்து குழந்தைகளுக்கு பரிசுகளை வழங்க வேண்டும் என்பதே எங்கள் அவா என மிகவும் வினயமாக மொழிந்தாள். அழகு தேவதையை புறப்பட்டு விட்டாள் என கூறும்படியான ஹேமலதாவின் மோகன வடிவத்தையும் அவள் வாயினின்று விழுந்த இனிய சொற்களில் ததுமி நின்ற வினயத்தையும் கண்ட அம்புஜத்திற்கு அவள் மீது மகத்தான மரியாதை ஏற்பட்டுவிட்டது. சாதாரண ஸ்திரியான தன்னை ஒரு உயர்தர பள்ளிக்கூடத்தின் பரிசு வழங்கும் கொண்டாட்டத்திற்கே தலைமை வகிக்க கேட்டது கிடைத்தற்கரிய பெருமைதான் என்று உள்ளூர உவகை அடைந்த அம்புஜம், எனக்கு அதை பற்றி ஆட்சேபனை இல்லை, அவர் என்ன சொல்வாரோ என்றுதான் யோசிக்கிறேன் என்று முனையினாள். ஹேமலதா பதிலுக்கு வெண்கல சிரிப்பொன்றை சிரித்தாள். வேடிக்கை, நீங்கள் படித்தவர் தானே? உமது கணவர் உங்களது சொந்த விஷயங்களில் தலையிடாத பரந்த நோக்கமுடையவராக தான் இருக்க வேண்டும் என்பது என் எண்ணம். மேலும் எங்கள் பள்ளிக்கூடம் பெண்கள் பள்ளிக்கூடம் தானே என உல்லாசமாக பேசினாள். என் கணவர் அப்படியொன்றும் என் சுதந்திரங்களை பறிக்கும் குறுகிய நோக்கமுடையவர் இல்லை. இருந்தாலும் ஒரு வார்த்தை அவரை கேட்டுவிட்டே ஒப்புக்கொள்கிறேன். அதனால் அவரை நான் கௌரவிப்பதாகவும் இருக்கும். அவர் இன்னும் ஆபீஸிலிருந்து வரவில்லை. வரும் நேரம்தான். 5-10 நிமிஷங்களில் வந்து விடுவார். அதுவரை நீங்கள் இங்கே இருக்க ஆட்சேபனை இல்லை என்றால் என அம்புஜம் முடிப்பதற்குள் ஹேமலதா, எனக்கு ஆட்சேபனை இல்லை, உங்கள் வேலைதான் என்னால் கெட்டு போகும் என பல்வரிசை தோன்று சிரித்தாள். எனக்கு வீட்டில் வேலை ஒன்றும் கிடையாது, சாப்பிடுவதும் தூங்குவது தான் வேலை என பதிலுக்கு பரிகாசமாக கூறிவிட்டு வேலைக்கார பையனை அழைத்து சமையல் கட்டுக்கு போய் காஃபி பலகாரம் எடுத்து வா போ என உத்தரவிட்டாள். ஹேமலதா வீண் தொந்தரவு எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கூறியது ஆட்சேபித்து, நன்றாயிருக்கிறது, எங்கள் வீட்டில் முதல் தடவையாக வருகிறீர்கள், காஃபி கூட அருந்தாமல் போவது அழகா என அம்புஜம் வெகுளியாக கேட்டாள். உங்களுடைய மேன்மையான நட்பு ஒன்றே போதும், அதன் மூலம் உங்கள்
கிரகத்திற்கு அடிக்கடி வர பாக்கியம் கிடைத்தால் அதுவே என் மனதிற்கு ஆனந்தமளிக்கும் விஷயம் என பகட்டாக ஹேமலதா கூறியதும் அம்புஜம் சந்தோஷமடைந்தவளாய் வேலைக்காரன் கொண்டு வந்து வைத்து போன காஃபியை எடுத்து அவளுக்கு அளித்து உபசரித்தாள். அவள் கணவன் ராமநாதன் வியர்வை வழியும் நெற்றியை துடைத்து கொண்டு அப்போதுதான் உள்ளே வந்தான். தன் மனைவுடன் பேசிக் கொண்டிருந்த அந்நிய ஸ்திரியை கண்ட அவனுக்கு கால்கள் தரை மீதிருந்து பெயர்க்க முடியாது தான் சிலையாகிவிட்டதை போன்ற உணர்ச்சி உண்டாயிற்று. அம்புஜம் புன்னகையுடன் அவன் பக்கம் திரும்பி, இவர்தான் மிஸ் ஹேமலதா, கோமதி வித்யாலயத்தின் உபத்தியாயினி என அறிமுகம் செய்துவிட்டு அவள் வந்திருந்த விஷயத்தை கூறினாள். சந்தோஷம். அம்புஜத்தை நீங்கள் இவ்வளவு தூரம் கௌரவப்படுத்தி அழைத்ததற்கு வந்தனம் என்று சுருக்கமாக கூறிவிட்டு தனக்கு வேலை இருப்பதாக சொல்லி உள்ளே சென்று விட்டான் அவன். ஹேமலதா போன பிறகு தன் கணவனை தேடிக்கொண்டு தோட்டத்திற்கு வந்த அம்புஜம், ஏன் நீங்கள் கடுமையாக பேசினது போல தென்பட்டதே? உங்களுக்கு நான் அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வது பிடிக்கவில்லையோ என கவலையுடன் வினவினாள். ஹேமலதா என்பவளை பற்றி நான் பல கேள்விப்பட்டிருக்கிறேன். உன் சிநேகிதத்திற்கு அவள் அருகதையற்றவள். இந்த தடவை நீ கொண்டாட்டத்திற்கு போய் வா, ஆனால் இனி அவளை இந்த வீட்டிற்குள் விடாதே என்றான். கண்டிப்பாக. என்றுமே கோபம் கொள்ளாத தன் சாந்த குண கணவன் ருத்ரமூர்த்தியாக இருப்பதை பார்த்து அம்புஜம் ஆச்சரியமடைந்தாள்.